மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்துடைய வெற்றி விழா தான் இப்போ உங்களெல்லாம் கூட்டு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக இந்த படத்துடைய டைரக்டரு, ஹீரோ, ப்ரொடியூசர் அனைத்துமே இப்போ வந்து தெளிவாக பேசுவார். காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு இங்கே மிருகங்கள் வாழும் இடம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வந்து இங்கே சக்ஸஸ் மீட்டிங் வச்சுருக்காரு. அது நான் முன்ன ஒரு இந்த சங்க சார்பாக வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வந்திருக்க மீடியா அத்தனை பேருமே கௌரவிக்கணும் ஒரு அப்துல் கலாம் மாரி செய்ய சொன்னார். அதை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுட்டு அவருடைய மரியாதை கேட்டு ஏற்றுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட பாசமிகு அண்ணன், அவர் தலைவர்லாம் அப்புறம் தான் என்னோட பாசமிகு அண்ணன். அப்புறம் வந்து இந்த இங்கு மிருகங்கள் வாழும் இடத்தை வந்து என்னை பாதுகாத்து கொடுத்த என் அன்பு அண்ணனுக்கு என்னோட வந்து மிருகத்தை வந்து இப்போ மனிதனை ஆக்கி படம் எடுத்துட்டாரு. சித்திகை வா இங்கேவா நானே எங்கள் சங்கத்தில் வெற்றிகரமாக எங்கள் பிரியர் மாமாவை எங்கள் சங்கத்து சார்பாக அறிமுகப்பட்டு பேசிட்டு நல்ல மனிதர் பிடிச்சது வந்து முத பிரியரை வாழ்க்கை கொடுக்குறாரு. நன்றி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, இந்த படம் அடுத்த கட்ட நவருக்கு வந்திருக்குன்னா அதுக்கு இந்த இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அது நவந்திருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னை சார். இவர் வந்து என் சகோதரர் மாதிரி வந்து இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா உண்மையுமே என் மனசார இவரை நான் வாழ்த்துறேன். சங்க சார்பாக படத்தை பண்ணுவாரு. எங்க ஏமாந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுக்க மாட்டோம். இவருக்கு மூலியமா எவ்வளவு இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவர் வந்து என்னோட நண்பர், என்னோட உயிர் நண்பர், ஃபைட் மாஸ்டர் இளங்கோ அவர் பேரு. இவரை பத்தி நல்லா சொல்றேன். அப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இவரை கௌரவிச்சுக்கிறேன். இப்போது வந்து மிருகங்கள் வாங்கக்கூடிய ஹீரோ ப்ரொடியூசர் வந்து இப்போ சில வார்த்தைகளை ரொம்ப ஆக்ரோஷமாகவும் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுவார். இல்லை சார், இந்த படத்தில் என்ன பண்ணீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க, எப்படிலாம் ஃபைட்டு, இந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளோ கஷ்டமாக வந்துச்சு, படத்தை எப்படி வெளியே போய் இல்லைன்னு சொல்லுவாங்க. வணக்கம். ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பரும் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் ஷோ போட்டோம். அந்த ட்ரெஸ் ஷோவில் வந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு மக்கள்கிட்ட நிறைய சேர்த்துருக்கீங்க. அதுக்கோசமே உங்களை வந்து நான் மனதாக வாழ்த்துறோம். ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணி இன்னைக்கு ஒரு வெற்றி படமாக வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, இந்த ஃபைட் வந்து எல்லாருமே பேசப்பட்டாங்க. ஃபைட் வந்து படம் நல்லா இருக்கு, அவரோட நடிப்பு நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, எல்லாமே வந்து இந்த படம் வந்து பெஸ்டா வந்துருச்சு. என்னன்னா இதுல கஷ்டப்பட்டதுன்னா ஏர்கர்ல பண்ண ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாரு சார். ஏன்னா புதுசு மாரி தெரியல, அவ்வளோ அருமையா நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து கரெக்டா எடுத்து பண்ணாரு. இந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன்னா இது காரணம் வந்து எங்க வாஜர் வந்து ராஜராஜ் மாஸ்டர் தான். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த படத்து மூலியமா வந்து நிறைய பேர் நிறைய பார்த்தவங்களாம் ஃபைட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கடுத்து என் கூடயே இருந்து என் நண்பன், என்னோட அசிஸ்டண்டே எல்லாமே அவன் தான். லோகன்று அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட், எப்பயுமே வந்து என் கூட இருப்பான். எனக்கோசமே வந்து வாழ்ற ஒரு கேரக்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து இங்கே வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு. வெயில் அதிகமாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவர் சார்கிட்ட சொன்னோம். அவர் சொன்ன நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, வெயிலில் வந்து பண்ண முடியாது ஃபைட், நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஏர்கார்டில் போய் லொக்கேஷன் பார்த்தோம். ஏர்கார்டில் பார்த்தோம்னா நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இந்த ஃபைட் வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கு. படமும் வந்து எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அது பெரிய சந்தோஷம். அவர் என்னன்னா அவர் போராட்டம், எவ்வளோ போராட்டம் இருக்கு, போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் ஒரு நாள் நம்ம சொல்லிட்டே இருப்பாரு, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் மாஸ்டர், நம்ம ஜெயிப்போம், அதை மட்டும் சொல்லுங்க, ஜெயிப்போம். கண்டிப்பா அவர் சொன்னதே இன்னைக்கு நடந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து ஃபைட் மாஸ்டர் இலக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து எப்படி சொல்றது, இந்த குசேலன் படத்தில் வடிவேலு வந்து ரஜினியை பார்க்க போகிறது தெரியுமா, பார்த்து நம்மளை சுற்றி கடைசியாக பார்த்து சொல்லி கொடுத்தோம். அதே மாரி தான் இந்த படத்தை வந்து நம்ம பைஜான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே எப்படி ரஜினியை பார்க்க எப்படி கடைசியாக பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு இந்த படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. யாருமே தெரியாமல் டேரக்டர் முறையாக நம்பி மட்டுமே மொத்தத்தையுமே இறங்கினாரு. ஆனால் டோட்டலாக அவ்வளோ பேருமே இவருக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சு இவர் வளர்ச்சி அடையலாம் பண்ணிட்டார். இந்த படத்தை எப்படி வெளியே விட்டுனேன். அதுக்கப்புறம் தான் இவர் ஆக்சுவலாக இது என்னன்னா, என்கிட்ட எல்லாமே டேரக்டர் மூலியமாக பிடிச்சா எல்லாமே இவர் பார்க்கவே வரல. இதான் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் சில பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து சார் நான் இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ இழந்து நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், படத்தை எப்படி வெளியே போட்டு தரல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறீங்க,
என்ன பிரச்சனை நான் சமாளித்து வச்சு படத்தை வெளியே கொண்டு வரேன் ஏற்பாடு சொல்லுவேன். உடனே அப்படின்னா சொன்னேன். அப்புறம் இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இறக்கிட்டார். நான் சொன்ன உடனே எடிட்டிங் டப்பி எல்லாமே இவர் எவ்வளவு படங்கள்லாம் நல்லா இல்லையோ அதை முழுக்க கட் பண்ணி தூக்கி போட்டு 1 மணி நேரம் 48 நிமிஷம் படத்தை சூப்பராக கொடுத்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாரு. ரிலீஸ் பண்ணி பார்த்தா படம் எல்லாருமே இப்போ நீங்கள் விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல தெரியாது, டோட்டலாக படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு சேவை கொண்டு வந்தேன். என்னோட பையெல்லாம் சொன்னாங்க நைட் 11 மணிக்கு மிருகங்கள் வாழ் படம் வந்து நல்லா ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு. நாங்கள் என் பையனை பார்த்து சொல்லியிருந்தேன், வரல வேறு வேலையை போயிட்டான். அதனால இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீ தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணி வச்சிருக்காருன்னா அதுவே எங்கள் சங்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றி. அவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதேமாதிரி படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டார் டென்னிஸு. அதனால நான் என்ன சொல்கிறேன், சினிமாங்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியாது. என்ன காரணம்னா சினிமாவில் இப்போ நீங்கள் இருக்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு இதில் ஜெயிக்கணும் தான் வந்திருப்பீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு வந்து நேர்வழி வேணும். அந்த நேர்வழி இருந்தால் மட்டும்தான் கழுத கூட ஹீரோவாகும். அதுதான் என்னுடைய கேரக்டர். கழுத கூட ஹீரோ நினைக்க காரணம்னா அதோட நேர்வழி. அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழிலில் யார் நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்தனையோடு செயல்பட்டு வந்தால் எந்த தொழிலையுமே என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட அனுபவத்தில் எந்த தொழிலும் தோல்விங்கிறது என் வாழ்நாளையும் கிடையாது. அப்படி யாரும் தோற்றது கிடையாது. ஏமாற்றி இதுமாரி சினிமாவில் 10 பேர் சில கிருமிகள் பூந்து கருப்பாடு மாதிரி நுழைஞ்சு அந்த சினிமாவை கெடுக்கிறது தான் சில பேர் தவிர அந்த கருப்பாடெலாம் ஒழிக்கிறது தான் நாங்களும் இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் போராடி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கோம். இனியும் நாங்கள் எங்கள் சங்கத்து மூலியமா எங்களை நம்பி வர அது டைரக்டர் இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெஸ்ட்டும் சரி, நான் கூட நின்று இறங்கி வேலை செஞ்சு அவங்களை காப்பாற்ற எந்த சூழ்நிலையும் அவங்க கைவிட மாட்டேங்கிறது நான் தெளிவாக சொல்லி இந்த விரைவு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கனாலே எனக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணுவார், நடிப்பார். எங்கள் சங்க சார்பாக அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணோம் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வெற்றிகரமாக இப்போ அந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணுறது என்ன வழியில் இருக்கோ இன்னும் மேலே படம் இன்னும் எங்கெல்லாம் தியேட்டர் போடுறது நம்ம நண்பர் ஜென்னியஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ அவரு சில வார்த்தையில் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக தொடர்ந்து நடுத்தர மற்றும் சிறு முதலீட்டு படங்களை வந்து திரைக்கு கொண்டு வரதுக்கும் அதோட மற்ற பிஸ்னஸ்க்கும் எங்களால் கொஞ்சம் சப்போர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு படம் ரிலீஸுக்கு அப்புறமா தயாரிப்பாளரோட இணைந்து பயணிக்கிறது அவங்களை பார்க்குறதுன்றது பொதுவாக இந்த சினிமாவில் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும், ஈஸியாக நடக்காது. பட் எங்களுக்கு இந்த காட்ஸ் ரேஸ் அது நடக்கிறது. அந்த வகையில் நீங்கள் விரைவுகள் வாழவிடம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்ல நாங்களும் இருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த சிறிய முதலீட்டு படங்கள்லேயே தரமான படங்கள், அதுவும் எங்களுக்கு பொதுவாக அமைகிறது இந்த பெண்கள் பாதுகாப்பு சமூக அக்கறையோட படங்கள் எங்களுக்கு இயல்பாகவே அமைந்து அந்த வகையில் இந்த படம் சேர்ந்துருக்கு. இந்த படம் ஏன் ஓடணும், ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம அப்படின்றது கொஞ்சம் நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டோட்டலி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்வைப்பிங்லேயே போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ அதை இன்னொரு பாரு அப்படின்றதுக்காக தான் அந்த டீம் மெனக்கிட்டு டீம் பண்ணுறத விடவும் இப்போ ஒரு 1 man ஷோ மாதிரி ஃபைன்ஸாக அதை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய டீம் உழைச்சிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் தாண்டி ஃபைனலி இட்ஸ் ப்ராடக்ட் பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களுமே முதல்ல குழப்பத்தோட அந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்த்து முடிக்கும் பொழுது இது கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம். அதில் எல்லாரையும் தாண்டி ஃபைனலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். சினிமா பின்புறம் இல்லாத ஒரு மனிதர். ஆமா, தனி மனிதனா இருந்து எல்லாமே சினிமா தெரியாம தனி மனிதன் வந்து நீ ஜெயிச்சு வந்து நீ உட்கார்ந்தா இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. காரணமே அதுதான். அதாவது அந்த எஃபர்ட்ஸ்ன்றது இப்போ ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப ஃபைன் டியூன்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பேர் மாதிரியே அது ரொம்ப ஃபைனாக இருக்குது. அது எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் பார்க்கும்போது நார்மலான ஒரு இளைஞர் அந்த லுக்கில் இருக்காரு. வீட்டுக்கு ஒரு சேது மாதிரியே எக்ஸாக்ட்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டெடிகேஷனை பார்க்கும்போது ரொம்பவே கனெக்டடாக இருந்தது. அதனாலே அது அவர் மேலே ஒரு மரியாதை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நம்ம கனெக்ட் பண்ணி ஏதாவது விஷயம் இந்த படத்தை படம் நாங்கள் தோணுச்சு. ஸோ இது இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பயணம் எங்களுக்கும் அந்த படத்துக்குமான ஒரு பயணம். இந்த படத்தோட ஒரு டீம் இப்போ இவரோட இருக்கிற இளைஞர்கள் மாஸ்டர் இவங்க மாதிரி ஆளுங்களோட வளரும்போது தெரிஞ்சது என்னன்னா எப்படியாவது இந்த ப்ராடக்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணி வெளியே கொண்டு வந்து நிற்கணும். இவரோட இவரோட இலக்கு வந்து ஒரு ஆக்டராக தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசையாக வந்தாங்க. அந்த 2 பேர் வந்து கவிமணி மிஸ்டர் கவிமணி அண்ட் வினோத். அந்த 2 பேருமே இளைஞர்கள். ஆனால் முழுக்க முழுக்க இவரோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கூடவே அவங்க தான் அந்த படமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம்னா அந்த படத்துக்கு வந்து எனக்கு என்ன எஃபெக்ட் போடணும் அந்த இட்டு அப்படியே எஃபெக்ட் போட்ட 2 ஜீவன் வந்து வினோத் கவிமணி. ஏன்னா பொதுவாக ஒரு படம் முடிகிற டைமில் டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இந்த டீம் கிட்ட மேக்ஸிமம் ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க போவாங்க. கியூ போகிறதா சொல்லிட்டு சம்டைம்ஸ் ப்ரொடியூசர் மட்டுமே சுற்றிட்டு இருப்பாரு. இந்த படத்தில்
apart from all these previous things in the team இந்த இளைஞர்கள் வந்து எந்த முகசோர்வு இல்லாம மனசோர்வு எப்போ கால் பண்ணாலும் எந்த டவுட்ஸ் இல்லை இவர் மேபி ப்ரொமோஷன்ஸ் பிஸியாக இருந்தால் கூட இவங்க உட்காந்து ஃபுல்லாகவே ஒரு டீம் ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிற டீம் மாதிரி எங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களுக்கு மாஸ்டர் அதே மாதிரி எப்போவுமே அவரோட ஒரு இணைப்பிரியா கூடவே இருப்பார் இதெல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் அதாவது ஒரு ஒன் மேன் ஷோன்னு சொல்லும்போது அவர் தனிப்பட்ட தான் எல்லாத்தையும் ஜெனி சொல்ற மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டரை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு அடுத்த கடைசி வரைக்கும் கலெக்ஷன் பார்த்து ரிலீஸ் வரைக்கும் வந்து நீங்க செக்ஷன் மீடியாவோட வச்சிருக்காங்க அப்ப இந்த பையன் எந்த அளவுக்கு நம்பிக்கை இவரோட நண்பருங்கிற அப்புறம் விட்டுருங்க சினிமாங்கிறது வேற அவங்க எல்லாம் தெரியும் தொழில் ரீதியாகவும் அவர் அதில் சைன் பண்ணி கடைசியாக ஃப்ரெண்டுங்கிறது வேற சினிமாங்கிறது அது வேற தானே அந்த விஷயத்தில் கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் பிரச்சனை வந்துடுறா இது மாரி தான் ஒவ்வொரு ஆளும் வரணும் எப்படி இன்னைக்கு ஃபைட் மாஸ்டர் இளம்பையில் கூட இருக்கிறா அது ஒவ்வொரு டெக்னீஷியனை உட்கார வச்சு கௌரவிக்கணும் இதுதான் எங்களோட ஆசை அது சாதாரண ஆஃபீஸ் பேத்தில் உட்கார வச்சு அவனுக்கு நான் கௌரவ வச்சாதான் சினிமா அப்போ தான் சாதிக்க முடிகிறதா அந்த விஷயத்தில் சாதிச்சு ஒரு காமிச்சு பேசியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த படம் எங்கிட்ட வர்றதுக்கு வந்து 2-3 நண்பர்கள் மூலமாக வந்து ஒரு டைமில் தலைவர் உங்களுடைய அழைப்பு இந்த மாதிரி சொன்னாங்க இது ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க என்ன பண்ண முடியுன்றது ஜென்யூனாக அதாவது நான் எக்ஸாஜரேட்டும் வேண்டாம் கீழே வேண்டாம் கரெக்டாக நியூட்ரலாக என்ன சொல்லணும்னு சொன்னாங்க படத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன் ஏன்னா தலைவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர் நான் பழகின வரைக்கும் ஒயிட் ஒயிட் ட்ரெஸ் அதான் அவர் மனசு நான் பார்த்து வெளியே பார்க்கும்போது கரெக்டாக தான் தெரியுது ஆனால் அப்படி இல்லை வெளியே பழகினவங்களுக்கு தெரியும் ஸோ பியூர்லி 100% நேற்று கூட ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் சொல்லும்போது இவருக்கு தெரியும் ஐயோ அவருக்கு சொல்லிட்டு 15 மினிட்ஸ் அவர் வந்து பேசுகிறாங்க எனக்கு அம்மாவும் பையன் அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அப்போது ஒரு பயத்தோட குழப்பத்தோடு இருக்கிற சிறுமுதலீட்டு தயாரிப்பாளர்கள் சிறுமுதலீட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து நான் வந்து ஒரு என்னோட பேஷன் நிறைவேற்றிக்கணும் இந்த சினிமா நான் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா கேட்டகரி மக்களுக்கும் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சு போகும்போது பார்க்கும்போதோ அல்லது கேள்விப்படும்போது ஒரு மாதிரி எனக்கு முதல்ல தான் தோணுச்சு பழகிறதுக்கு தெரியுது பியூர்லி தன்னலம் இல்லாத ஒரு பொதுநலத்தோட மட்டுமே இந்த சங்கமும் அதோட ஆக்டிவிட்டிஸும் இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பெருமையாக இருக்குது நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இங்கே எல்லா சங்கத்துலேயும் நான் நண்பர்கள் இருக்காங்க மரியாதைக்குரிய ஆளுங்க இருக்காங்க அவங்களோட படிக்கிறேன் இந்த சங்கத்தோட பேசும்போது நிறைய நேரங்கள் கிடைக்கும் அவங்கள பயங்கர பிஸியஸ்ட் பீப்புளாக இருக்கும்போது அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது இருக்கிற 40 நேரத்தில் பேசும்போது ஒரு ஷேர் பண்ணுற விஷயம் அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காரு ஒரு சினிமாவிலிருந்து அரசியலிருந்து வேர்ல்டு வைடாக குழந்தை வளர்ப்பு வரைக்கும் அப்படி பேச முடியும் அவ்வளோ விஷயங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பொக்கிஷன் ஸோ இவரை பயன்படுத்திக்கணும் நான் நினைக்கிறேன் இவருடைய நாலேஜை பயன்படுத்திக்கணும் இவரோட கைடன்ஸை கண்ணை முடித்து ஃபாலோ பண்ணுறவங்க ஜெயிச்சுருக்காங்க கேட்காதவருக்கு சிரமப்படுவாங்க இது நானே கண்ணால் பார்த்துக்கிறேன் அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது கூட தனிப்படும்போது அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஜாதி மனம் எதுவும் கிடையாது பார்க்கறத அப்சர்வ் பண்ணுறாரு எங்களோட நிறுவனம் மூலமாக படங்கள் வெளியே வரும்பொழுது தங்கு தடை இல்லாமல் சண்டே சச்சரவு இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சு என்ன கமிட்மெண்ட் பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம் 10 தேட்டர் 10 தேட்டர் 100 தேட்டர் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நாங்கள் கமிட் பண்ணுறோம் அதுக்காக உழைக்கிறோம் ப்ரொடியூசருக்கு புரிய வச்சு பண்ணுறோம் அந்த ப்ரொடியூசருக்கு நீங்கள் எஸ்டிமேட்ஸ் பண்ணால் எங்களோட ப்ரீவியஸ் ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேள்வின்னு சொல்லுவோம் ஸோ ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ண உண்மையிலே எங்களுக்கு அவங்களோட பயணத்தில் மெயின் கலர் தான் இன்னொன்று சினிமாவுக்கு நிறைய பேர் இப்போ நம்ம பயணம் நிறைய பேர் ஏமாறுறது ஒரு பக்கம் ஏமாந்து படத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடாது நேரம் கண்டிப்பாக சொல்லுவேன் அவன் என்ன பண்ணுறான் எதுலேயுமே அனுபவம் இல்லாமல் தேட்டரு அனுபவம் இது இல்லாமல் ரிலீஸ் பண்ணி 10 லட்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக தேட்டர் மேலே பள்ளியை போட்டான் ஆனால் தேட்டரில் ஓடினா தானே கலெக்ஷன் கொடுப்பான் ஓடினா தானே அங்கே எவ்வளோ டீச்சர் கொடுப்பேன் டெப்சிட்டி வேணும்னு சொல்லியிருப்பேன் தேட்டருக்கே வராத படத்தில் அந்த எல்லா தேட்டரும் காமிச்சு இப்போ 25 தேட்டர் 50 தேட்டர் சொல்லி அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு அதுக்கு ஒரு போஸ்டரு அதுக்கு ஒரு பேனர் சொல்லி கடைசி கணக்கே கொடுக்கறதில்ல இந்த போன வாரம் ஒரு 2 படம் பஞ்சாயத்து அப்படியே இருக்கு நான் செய்ய வேண்டாம் இப்போ இருக்குன்னு சொல்லி என்ன கதை என்னை கேட்டு போய் செய்யலை அவங்களே நேரடியாக மதிப்பு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் என்ன 7 லட்சம் ஏமாத்திட்டேன் சார் எனக்கு 8 லட்சம் நான் என்ன சொல்கிறேன் அந்த மீடியா பண்ணிடுமா தெரியலையா எதையாவது ஒரு சங்கத்தில் போய் கேளுங்க என்னோட நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் நீங்கள் எந்த சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிற இல்லை வேறு ஏதாவது ஒரு சங்கத்தில் வந்து இதுமாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண எனக்கு ஆள் இல்லை ஏதாவது ஐடியா கொடுக்கணும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்காம கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது அதுதான் நான் திருப்பி இந்த வாரம் சொல்கிறேன் என்ன காரணம் எதையாவது ஒருத்தர் கேளுங்க போய் கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண ஒன்று தேட்டரில் நேரடியாக பேசு ஏன்னா தேட்டரில் யாரையுமே ஏமாத்துறதில்ல காரணம் என்ன கடைசினா உடனே கொடுத்துருவாங்க இப்போ ஒன்றில் இப்போ விஜய் படம் அஜித் படம் சூர்யா படம் சிம்பு படம் தனுசு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு இப்போ தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் பாக்கி சொல்லுவேன் எந்த ஹீரோ படம் மாதிரினா கரெக்டாக கலெக்ஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்துடும் மீடியாவுக்கு சேர்ந்துடும் தேட்டருக்கு ஓனர் சேர்ந்துடும் பிடிச்ச எல்லாத்துக்கும் கேஷ் போயிடும் அது இது ஓடாத படத்துக்கு காரணம்னா சரியாக ஆடியன்ஸ் வரல அந்த ஆடியன்ஸ் வரதை இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போய் சொல்லி ஏற்கனவே படத்தை எடுத்து எல்லாத்தையும் ஏமாத்துக்கு அப்புறம் எந்த பிள்ளை வேலை பார்த்து திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 5-6 லட்சம் ஏமாத்து போயிடறாங்க கேட்டால் கலெக்ஷன் இல்லை தேட்டருக்கு தரணும் தேட்டருக்கு யாருமே தரதில்லை இது ஒன்று சொல்லிக்கிறாங்க தேட்டருக்கார கலெக்ஷனே கொடுக்கல ஓடாதான் கலெக்ஷன் கொடுப்பாங்க தேட்டருக்கார ஓடாமல் கையில் வந்து கொடுப்பாங்களா
அவன் டாஸ்டி வரியெல்லாம் கட்டி அவங்க நிர்வாகம் பண்ண வேணாமா? அதையாவது அந்த கேள்வி கேட்கல. நான் இப்பயும் சொல்றது மீடியாவிலையுமா, படத்தை ரிலீஸ் பண்றாங்க, நீங்க எவனையும் போய் ரோட்ல போறலாம் கூட்டு இல்லை. அவங்க 10 5 கட்சி 3 ஒரு ஆபீஸ் போடுறாங்க. நின்று அவங்க போய் ஆபீஸை பாருங்க, அவனுக்கு அந்த திறமை இருக்கான்னு பாருங்க, ரிலீஸ் பண்ண தெரியுமான்னு பாருங்க. இப்போ நாங்கள் இந்த ஜெனிஸ் வச்சு ரிலீஸ் பண்ண, ஜெனிஸ் ஆஃபீஸ் போட்டுக்காரு, இல்லை எங்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு, நான் சொல்லி இந்த ரிலீஸ் பண்ணி இந்த உங்கள்கிட்ட பேசுகிறோம். அந்த மாதிரி பண்ணவன் ஏமாந்துறது கஷ்டமா இருக்கு. போன வாரம் மொத்தம் நெவர் எஸ்கேப்னு ஒரு படம், முனியாண்டி முனிபாச்சல் படம், எல்லாம் பேர் ஏன் சொன்னால் இதில் நிறைய படம் ரிலீஸ் பண்ணி முறையே கலெக்ஷன் கொடுக்கல. ஆனால் என்னுடைய நேரடி பார்வை போகாதனால என்கிட்ட மறைமான ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே இருக்குது. அது ஒன்றும் சூழ்நிலை வரும்போது நான் எல்லா பேரும் தெளிவாக சொல்லி அதோட இந்த டிஸ்ட்ரிக்டில் ஏமாத்த எல்லாரும் ஒழிச்சிட்டேன். நன்றி. இப்போ வைசன் பேசுவார்.